MS அகாடமி மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாலிசி நோட்ஸ், அதாவது தமிழ்நாடு அரசால் வெளியிடப்படுகிற கொள்கை குறிப்புகள் அப்படின்ற ஒரு பாட்டை பார்க்க போறோம். இது வந்து வரப்போற குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 அனைத்து தேர்வுகளுக்குமான முக்கியமான பாயிண்ட்ஸா இருக்கும். சரிங்களா? அதுலயும் எக்ஸ்க்ளூசிவா குரூப் 1, குரூப் 2, குரூப் 2Aக்கு ப்ரிலிமினரி அண்டு மெயின்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி குரூப் 1, குரூப் 2 மெயின்ஸ் எழுதினவங்களா இருக்கட்டும், எழுத போறவங்களா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து எது இது முக்கியமானது டாபிக்ன்றது தெரியும். அதனால நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பொறுமையா நிதானமா பாருங்க. தேவைப்படி நோட்ஸ் எடுத்துக்கோங்க, ஃபுல்லா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் நோட்ஸா தான் கொடுத்துருக்கேன். அதனால நீங்க ரெகுலரா பார்த்தாலும் ஓகே, அப்படி இல்லை இந்த வீடியோ பார்த்து அப்படியே நோட்ஸ் எடுத்தாலும் ஓகே. நான் எடுத்த நோட்ஸ் நான் எப்படி பாஸ் பண்ணணும்னு நினைச்சு எடுப்பணும், அந்த லெவல் தான் இந்த நோட்ஸ். சரிங்களா? இதுல ஏதோ 1-2 பாயிண்ட்ஸ் வேணா மிஸ் ஆகலாம், பட் முக்கியமான எல்லா பாயிண்ட்ஸும் இதுல இருக்கு. சரிங்களா? ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல பாலிசி நோட்ஸ் அப்படின்றது எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து சிலபஸ்ல கவர் ஆகுது. நீங்க தமிழ்நாடு திட்டங்கள் அப்படின்னு பாக்குற இடத்துல எல்லா இடத்துலயும் பாலிசி நோட்ஸ் வந்து ஆக்குபை பண்ற மாதிரி இருக்கும். பாலிசி திட்டங்கள் சொல்லிட்டாலே அங்க வந்து பாலிசி நோட்ஸ் உள்ள வந்துடும். அது மாதிரி தமிழ்நாடு அப்படின்ற சொல்ற இடத்துல எல்லா இடத்துலயும் யார் வந்துடும்னா இந்த பாலிசி நோட்ஸ், கொள்கை விளக்க குறிப்புகள் உள்ள வந்துடும். தமிழ்நாடு பட்ஜெட்னு எங்கேயாவது சிலபஸ்ல பாத்தீங்கன்னா அதுவும் இது கவர் ஆகும். தமிழ்நாடு துறைகள் அப்படின்னு எங்கேயாவது சிலபஸ்ல பாத்தீங்கன்னா அதுவும் இது கவர் ஆகும். ஸோ நான் வந்து எக்ஸ்க்ளூசிவா இந்த இடத்துல தான் வரும், இந்த யூனிட்ல தான் வரும், இந்த யூனிட்ல வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ்ல கூட இதுல இருந்து ஒரு சில கொஸ்டின் இருக்கும். சொல்லப்போனா முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் அப்படின்றது, முத்துலட்சுமின்றது தமிழ்ல கூட நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லைங்களா? அப்ப அதை லிங்க் பண்ண முடியும். அது மாதிரி முக்கியமான இடத்துல வரும். மெயினா சொல்ல போனா யூனிட் 5 அண்ட் யூனிட் 6ன்ற நியூ சிலபஸ்ல வந்து இது வந்து கவர் ஆகுது. ரொம்ப இதா சொல்லணும்னா, மற்றபடி இது ரொம்ப ரொம்ப எல்லா டாபிக்லையும் கவர் ஆகும். கரண்ட் அஃபேர்ஸா இருக்கட்டும், தமிழ்நாடு அரசோட கொள்கைகளா இருக்கட்டும், தமிழ்நாடு அரசு திட்டங்களா இருக்கட்டும், தமிழ்நாடு அரசு முன்னெடுப்புகளா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே இந்த பாலிசி நோட்ஸ் வந்து கம்பல்சரி கவர் ஆகும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அதனாலதான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதை நாம வந்து எப்படி எடுக்கணும், எப்படி படிக்கணும்ன்றத அப்படியே பேரலா சொல்லுவேன். இப்போ ஒரு பாலிசி நோட்ஸ் இருக்குன்னா குறைஞ்சது 200ல இருந்து 250 பேஜஸ் இருக்கும். எல்லாத்தையும் நம்ம படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. சரிங்களா? எல்லாமே நமக்கு தேவையா அப்படின்றது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஒரு புக் எடுத்தோம்னா நமக்கு எது தேவையோ அதுதான் நம்ம எக்ஸாமுக்கு படிக்கணும். எல்லாத்தையும் கதையெல்லாம் நம்ம படிச்சு ஒன்றும் பண்ண போறது இல்லை. ஸோ நம்ம பாலிசி நோட்ஸ்ல வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு அவேர்னஸா இருக்கட்டும், காம்படிட்டிவ் எக்ஸாமா இருக்கட்டும், இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ இந்த 200 பக்கத்தை வந்து சுருக்கி நம்ம ஒரு 20 பக்கமா கொண்டு போவோம். சரிங்களா? 20 பக்கம் நோட்ஸா எடுத்துட்டு போவோம், ஒரு 15 பக்கம் நோட்ஸா எடுத்துட்டு போவோம். அது போதும். அதே தாண்டி 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் வெளில கேட்டாங்கன்னா அது நம்ம யாராலையுமே அதை அட்டன் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ வந்து இதுதான் வந்து பாலிசி நோட்ஸ். இப்ப நம்ம வந்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அப்படின்ற ஒரு முக்கியமான துறை பார்க்க போறோம். இல்ல முக்கியமான துறைகளுக்கான பாலிசி நோட்ஸை நான் கண்டிப்பா நோட்ஸ் போட்டுருவேன். மற்றது எது இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இப்ப நம்ம மெயினா பார்க்கும்போது சமூக நலன், அடுத்தது கல்வி, அடுத்து மின் ஆளுமை, அதுக்கப்புறம் வந்து உடல்நலம் சுகாதாரம், இது அந்த நலவாழ்வுன்ற ஒரு துறை. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான துறை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் சொல்ல போனா சிறப்பு திட்டங்கள் இருக்கு. அது இதையும் தாண்டி தமிழரசு இதழ் வந்து ஒவ்வொரு மாதம் வருது. அதுக்கு தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் வரும். மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரிலிமினரிக்கு இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம ப்ரிலிமினரி என்னதான் கிளியர் பண்ணாலும் மெயின்ஸ் தான் நமக்கு முக்கியம். மெயின்ஸ்ல எடுக்கிற மார்க் தான் நம்மளோட போஸ்டிங்கா இருக்கட்டும், நாம எந்த லெவல்ல இருக்க போறோன்றதை டிசைட் பண்ணது மெயின்ஸ். ஸோ வந்து நம்ம எதுக்கு கவர் பண்ணணும்னா மெயின்ஸ் எக்ஸாம் தான் கவர் பண்ணணும். அப்படி கவர் பண்ணணும் ப்ரிலிமினரி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து கவர் ஆயிடும். சரிங்களா? முக்கியமான துறைகள் அனைத்து துறைகளான பாலிசி நோட்ஸ் இந்த சேனல்ல வந்து அப்லோட் ஆகும். சரிங்களா? ஸோ நீங்க இப்ப பார்த்து எடுத்துக்கலாம். இது நான் ஒரு குரூப் 1 போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு நினைச்சு படிக்கிற லெவல்ல தான் நான் எடுத்து ப்ரிப்பேர் பண்றேன். சரிங்களா? வாங்க இப்ப சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அப்படின்ற துறையை வந்து போய் பார்ப்போம். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், இது வந்து 2024ல கொடுக்கல, ஆனா 2022 23ல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? முதல் பாயிண்டா இதுதான் இருக்கும். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதிதாசன் அப்படின்னு பாலிசி நோட்லயே இருக்கும், கொள்கை விளக்க குறிப்பிலே இருக்கும். சரிங்களா?
அதே மாதிரி 2022 கொடுத்தது பெண்களின் வளர்ச்சிக்கு அதிகாரம் அளித்தலை தவிர எந்த பயனுள்ள சாதனமும் இல்லை அப்படின்னு சொன்னது கோபி அண்ணான்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அது கொடுத்தனால இதை நான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி கொடுத்தனால சப்போஸ் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்றவங்க இதை எடுத்தாங்கன்னா, ஏன்னா கோபி அண்ணான் பத்தி நம்ம வந்து பெருசா படிக்க மாட்டோம். கேட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து ஆன்சர் பண்ணுவோம். இதே கீழே வந்து ஈவேரான்னு கொடுத்தா நம்ம என்ன நினைப்போம், ஆல்ரெடி படிச்சதுனால ஈவேரான்னு சொல்லி ஆன்சர் அடிச்சுட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட்ஸ்க்காக இதை எடுத்து வச்சிருக்கேன். மெயினா பெண்களை பத்தி அதிகமா பேசுனது யாருன்னா பாரதியார், பாரதிதாசன், அயோத்திதாச பண்டிதர். 1940 அப்புறம் யார் பேசுவாங்க? ஈவேரா பேசியிருப்பார். அதிகமா பேசுனது யாருன்னா ஈவேரா. பெரியார் என்கிற ஈவே ராமசாமி வந்து பேசியிருப்பார். சரிங்களா? அதனால்தான் அவரை பத்தி ரிப்பீட்டட் கொஸ்டின். செங்கல்பட்டு பெரியார் என்ற பட்டம் கொடுத்தது யாரு, மணியம்மை யாரு, இதெல்லாம் பத்தி டீட்டெயில் ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இதெல்லாம் ரிப்பீட்டடா வர்றதுக்கு காரணம் அண்ணாதுரையும் பெரியாரும் தான். சரிங்களா? சரி வாங்க. அதுல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கு பாத்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவுகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவுகள். நான் வந்து அந்த பிரிவு ஐபிசின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து பாரதியன் மாத்திருக்காங்க ஐபிசி. சரிங்களா? இப்ப பாரதிய அப்படின்னு சொல்லி பாத்திருக்காங்க. அது கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? ஐபிசி. இதை நான் வந்து அந்த சட்டம் கொடுக்கல, ஆனா இதை மட்டும் நோட்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஆனா இப்ப நான் சொல்றேன், எழுதிக்கோங்க. இல்லையா நீங்க பாலிசி நோட்ஸ் டவுன்லோட் பண்ணி கூட எழுதிக்கோங்க. சரிங்களா? கற்பழிப்புன்றது செக்ஷன் 376. கற்பழிப்பு செக்ஷன் 376. ஆள் கடத்தல்ன்றது 363 373. போலீஸ் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. 363 373. வரதட்சணைன்றது 498A 498A. பாலியல் வன்கொடுமைன்றது 354. துன்புறுத்தல்ன்றது பாலியல் துன்புறுத்தல் பாலியல் துன்புறுத்தல் எல்லாம் வந்துடும். 509. சரிங்களா? இதுதான் ஐபிசி செக்ஷன். இப்ப பாரதியன்னு சொல்லுவாங்க, முன்னாடி ஐபிசி செக்ஷன். சரிங்களா? அடுத்து சட்டங்கள். இந்த பாலிசி நோட்ல கொடுத்துருக்க சட்டங்கள் என்னென்ன சட்டங்கள், இதுக்கும் இயர் நான் கொடுக்கல. நான் இயர் இப்ப எழுதுவேன். நீங்க நோட்ஸ் எடுத்துக்கும் போது எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. பொறுத்துக்களை கேட்கலாம், கிரானாலஜிக்கல காலம் ஒரு வருஷம் மொழிப்படுத்துக அப்படின்றதுல கூட கேட்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சட்டம் ஒழுக்க நெறிப்பிழறுதல். ஒழுக்க நெறிப்பிழறுதல். சரிங்களா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. பிழறுதல். சரிங்களா? ஒழுக்க நெறி பிழறுதல். சட்டம் 1956, அதாவது 1956. ஒழுக்க நெறி பிழறுதல் சட்டம். அடுத்து வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961. இது ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருப்பாங்க. இது வந்து வரதட்சணை தடுப்பு சட்டம், ஆல் இண்டியா சட்டம். சரிங்களா? அடுத்து சம ஊதிய சட்டம் 1976. அடுத்து குடும்ப வன்முறையிலிருந்து பாதுகாக்கும் சட்டம் 2005. குடும்ப வன்முறையிலிருந்து பாதுகாக்கும் சட்டம் 2005. குழந்தை திருமண தடுப்பு சட்டம் 2006. குழந்தை திருமண தடுப்பு சட்டம் 2006. மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் வந்து 2007. மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் 2007. பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் போக்சோன்னு சொல்லுவோம் இல்லையா, போக்சோ 2013. இது ஆல்ரெடி நீங்க படிச்சுட்டே இருப்பீங்க. போக்சோ எப்போ? 2013. போக்சோ 2013. பணிபுரியும் இடங்களில் பாலியல் வன்முறைகளில் இருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் வந்து 2000. பணிபுரியும் இடங்களில் பாலியல் வன்முறைகள் பெண்களை பாதுகாக்கும் சட்டம் வந்து 2013. ஓகேங்களா? பணிபுரியும் இடங்களில் பாலியல் வன்முறை பெண்களை பாதுகாக்கும் சட்டம் வந்து 13. அடுத்து தமிழ்நாடு மகளிர் குழந்தைகள் மற்றும் காப்பகங்கள் ஒழுங்குமுறைப்படுத்தல் சட்டம் வந்து 2014. தமிழ்நாடு மகளிர் குழந்தைகள் மற்றும் காப்பகங்கள் நெறிமுறைப்படுத்தும் சட்டம் வந்து 14. அடுத்து தமிழ்நாடு மகளிர் குழந்தைகள் மற்றும் காப்பகங்கள் ஒழுங்குமுறைப்படுத்தல் விதிகள் வந்து 2016. சரிங்களா? இதெல்லாமே ஒழுங்குமுறைப்படுத்தல் சட்டம் தான். அடுத்தது அதுல கொடுத்திருக்கிறது முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம். சரிங்களா? இந்த திட்டம் ஒண்ணும் இல்ல, இப்போ ஒரு குடும்பத்துல வந்து 1 அல்லது 2 பெண் குழந்தைகள் தான் இருக்கணும்.
அப்படி இருந்தாங்கன்னா அந்த பெண் குழந்தைகளுக்கான ஃபியூச்சர், அந்த 18 வயசு முடிஞ்சோடனே அந்த பெண் குழந்தையை வந்து பாதுகாக்கணும், அந்த 18 வயது வரைக்கும் பாதுகாக்கணும். ஏன்னா ஒரு கவர்மெண்டே ஒரு அமௌண்ட் கொடுக்குன்னா, அப்பெல்லாம் சிசு கொலை இருந்தது இல்லையா, கருவிலே கொள்றது, அப்படி இல்லைன்னா சிசு கொலை, இப்போ பிறந்த உடனே கள்ளிப்பால் ஊத்தி கொள்றது பெண் குழந்தைகளா இருந்தா, அந்த மாதிரி இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த முன்னோடி திட்டம் தான் இதெல்லாம். தமிழ்நாடு அரசுன்றது முன்னோடியா இருக்கும், இந்தியாவிற்கு மற்ற மாநிலங்களுக்கும் முன்னோடியா இருக்கும் எல்லா திட்டங்களையும். சரிங்களா, அதுதான் இது முதலமைச்சர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம். வைப்பு தொகை வந்து 50,000 ரூபாய். ஒரு குழந்தையா இருந்தா 50,000 ரூபாய், 2 குழந்தையா இருந்தா 25,000 பிரிச்சுருவாங்க. சரிங்களா, 2 குழந்தையா இருந்தா 25,000 பிரிச்சிருவாங்க. இதுல திட்டம் 1ன்றது ஒரு பெண் குழந்தை, திட்டம் 2ன்றது 2 பெண் குழந்தை. நோக்கங்கள் பாருங்க, அந்த பெண் குழந்தை வந்து 10ஆம் வகுப்பு வரை கல்வி பயிலணும், தடையில்லா கல்வி பயிலணும், 18 வயதிற்கு பிறகுதான் திருமணம் நடக்கணும். இப்போ டெபாசிட் இருக்குன்னா சரி, நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு 1,00,000 ரூபா வரைக்கும் டெபாசிட் வரப்போகுது, அமௌண்ட் வரப்போகுது. அந்த காலத்துல இப்போ இன்னைக்கு ஒரு பவுன் 1,00,000 விற்கிது, அது ரேட் ஏறி போச்சு. அந்த காலத்துல வந்து அப்படி இருந்தது. சரிங்களா, 1,00,000 தான் கல்யாணமே முடிச்சிடலாம், அதனால அது பண்ணாங்க. அடுத்து 2 பெண் குழந்தைகளோட இருந்துட்டு எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும் 3வது அப்படின்னு நினைக்காம 2 பெண் குழந்தைகள் அல்லது ஒரு பெண் குழந்தையோட குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கணும். அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 40 வயசுக்கு மேலேயும் ஆண் குழந்தை வேணும்னு வீராப்பா இருப்பாங்க. சரிங்களா, அதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்றதுதான். அது இல்லாம பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், அப்புறம் உரிமை பாதுகாப்பு, சமூக மேம்பாடு, இதெல்லாம் உறுதி செய்யறதுக்கான திட்டம் தான் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம். நான் சொன்ன மாதிரி திட்டம் 1 ஒரு பெண் குழந்தை இருந்தா 50,000 வைப்பு தொகை. 2வது திட்டம் வந்து 2 பெண் குழந்தை இருந்தா 25,000 வைப்பு தொகை. தகுதி என்ன இருக்குன்னா, குடும்பத்துல ஒரே அல்லது 2 பெண் குழந்தைகள் தான் இருக்கணும். பெற்றோர்கள் ஒருவர் வந்து 40 வயதிற்குள்ள வந்து கருத்தடை செய்திருக்க வேண்டும். 40 வயதுக்கு மேல எனக்கு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணிடக்கூடாது இந்த அமௌண்ட் வாங்கிட்டு. அதுக்காக தமிழ்நாட்டுல தமிழர்களா, பட் தமிழ்நாட்டுல 10 ஆண்டுகள் வசிக்கணும். நீ வேற எங்கேயாவது இருப்ப, ஆனா நான் இந்த ஸ்கீம் போடுறேன்னா என்ன கொண்டு வந்தேன்னா, பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை கற்பிப்போம், செல்வ மகள் சேமிப்பு திட்டம் எல்லாம் இது கீழே வந்ததுதான். சரிங்களா, பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை கற்பிப்போம் 2012 ஒன்றிய அரசு கொண்டு வந்து. இது வந்து இந்த சிலபஸ், இது பாலிசி நோட்ஸ்ல இருக்கு, அதனால எடுத்து எழுதிட்டோம். அதுக்கப்புறம் பெண்களுக்கான உதவி எண் வந்து 1098 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கேட்கவும் சான்ஸ் இருக்கு. அடுத்து தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் வெப்சைட், அதாவது வலைவலி என்னன்னா தமிழ் மகளிர் குரல், சரிங்களா. அடுத்து யுனிசெஃப் மாநில கருவூல மைய உதவியுடன் இளந்தண்டல் பெட்டகம் சொல்லி 23 வகையான பயிற்சி கையேடுகள் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க பெண்களுக்கு. சரிங்களா, இதெல்லாம் வந்து பெண்களுக்காக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த திட்டங்கள், முன்னெடுப்புகள். இதுதான் வந்து பாலிசி நோட்ஸ்ல இருக்கும். பெண் குழந்தைகள் தினம் வந்து ஜனவரி 24 சொன்னது கவர்மெண்ட். சரிங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட், அது மத்திய அரசு. இங்க வந்து அந்த டைம்ல வந்து மாநில விருது கொடுப்பாங்க, ரூபாய் 1,00,000 காசோலை வந்து கொடுப்பாங்க. சரிங்களா, மாநில விருது கொடுப்பாங்க ஜனவரி 24. தமிழ்நாடு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் வந்து பிப்ரவரி 24. தமிழ்நாடு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் பிப்ரவரி 24. இது வந்து அந்த மாநில விருது 3 மாவட்டங்கள்ல இருந்து ஆட்சியர்கள் கொடுப்பாங்க. அதாவது இவங்க வந்து பெண் குழந்தைகள் கல்வியை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, எஜுகேஷன், அது சானிடரி, சுத்தபத்தம், நலவாழ்வு, இதெல்லாம் இங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி 3 ஆட்சியர்களுக்கு வந்து தங்கம், வெள்ளி, வெண்கலம் சொல்லிட்டு 3 விருது கொடுப்பாங்க 3 ஆட்சியர்கள். சரிங்களா, அடுத்து பெண்களுக்கு அரசு பேருந்தில் கட்டணமில்லா பயணம், இது வந்து விடியல் பயணம் சொல்லுவாங்க, விடியல் அரசு விடியல் பயணம் சொல்லுவாங்க. சரிங்களா, கட்டணமில்லா பயணம் இது வந்து கொடுத்தது இந்த அரசு. சரிங்களா, இதெல்லாம் அந்த பாலிசி நோட்ஸ்ல இருக்கும். முக்கியமான ரிப்பீட்டட் கொஸ்டின், திருமண நிதி உதவி திட்டங்கள், சரிங்களா. இதுக்கு ஷார்ட்கட்ஸ் நீங்க என்ன நினைச்சுக்கலாம், மிடாஸ், MDEEAS. இந்த மிடாஸ்ன்றது எங்க நீங்க பார்த்திருப்பீங்க, சதுரங்க வேட்டையில சொல்லியிருப்பான் மிடாஸ். சரிங்களா, இந்த மாதிரி மிடாஸ்ன்ற நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி நான் வச்சுக்கோங்க, மிடாஸ், MDAS இல்ல எப்படி வச்சுக்கோ. இதான் ஷார்ட்கட். டாக்டர் முத்துலட்சுமி, தர்மாம்பாள், ஈவேரா மணியம்மையார், அன்னை தெரசா, சத்தியவாணி முத்து. சரிங்களா, இதான் 5. கிரானாலஜிக்கல் ஆர்டரும் இப்படிதான் வரும், திட்டங்களும் இப்படிதான் வரும். சரிங்களா, சரி வாங்க. திருமண நிதி உதவி திட்டங்கள். ஃபர்ஸ்ட், டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் நினைவு கலப்பு திருமண நிதி உதவி திட்டம். இது எந்த வருஷம், 1968. கலப்பு திருமணம் சொல்லிட்டாங்க. அதனாலே கலப்பு திருமணம்லாம் எப்படின்னா,
ஃபர்ஸ்ட் வந்து ஒண்ணு எப்படின்னா எஸ்சி எஸ்டி கூட யார் வேணா இருக்கலாம். ரெண்டாவது ஓசி கூட பிசி எம்பிசின்னு யார் வேணா இருக்கலாம். இப்படிதான் இந்த கலப்பு திருமணம் சொல்லிருக்காங்க கவர்மெண்ட். சரிங்களா? அதாவது கலப்பு திருமணம் செஞ்சா வேலை வாய்ப்புல முன்னுரிமை எம்ப்ளாய்மெண்ட்ல எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. இப்ப காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆயிடுச்சு. இப்ப அது சரியா கொடுக்கறதில்ல. முன்னாடி கொடுத்துட்டுலாம் இருந்தாங்க. ஓகேங்களா? எஸ்சி எஸ்டி கூட எம்பிசி பிசி அந்த மாதிரி ஓசி, இல்லைன்னா ஓசி கூட பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இப்படி பண்ற திருமணம் தான் கலப்பு திருமணம். இதே நீங்க பிசியும் எம்பிசியும் கலப்பு திருமணம் பண்ணாங்கன்னா அது கிடையாது. இதே எஸ்சியும் எஸ்டியும் பண்ணாங்கன்னா அது கிடையாது. சரிங்களா? அதுதான் திட்டம் 1 திட்டம் 2. கல்வி வந்து குறைஞ்சது 5ஆம் வகுப்பு படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வருமான வரம்பு இல்லை. இந்த திட்டத்தை அப்ளை பண்றது வருமான வரம்பு இல்லை. 2 வருஷத்துக்குள்ள அப்ளை பண்ணும். ஏன் 2 வருஷம் டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க? கல்யாணம் பண்ணிட்டு ஓடிடுவான் இல்லையா? அவன் கல்யாணம் பண்ணிப்பான். கலப்பு திருமணங்களே இன்னி வரைக்கும் இந்த படித்தவங்க வரைக்கும் இன்னி வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதான் செய்யுது. அது எல்லாருக்கும் முதல்ல அதுதான். அது நம்ம மாற்ற முடியாத மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னி வரைக்கும் ஆணவ கொலை, சாதி கொலை இந்த மாதிரி போயிட்டு தான் இருக்கு. சரிங்களா? அதுக்கு நிறைய உதாரணங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அப்படின்ற பட்சத்துல ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அப்ப ஓடி போய் கல்யாணம் பண்ண உடனே வந்து எனக்கு வந்து திட்டத்தின் கீழே காசு கொடுங்க அப்படின்லாம் கேட்க முடியாது இல்லையா? அதனால 2 ஆண்டுகள் வந்து இதுக்கு ரிலாக்ஸேஷன். ஆண் 21 வயதா இருக்கணும், பெண் 18 வயதா இருக்கணும், மெச்சூரிட்டி ஏஜா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மொத்த திட்டம் முடிஞ்சு. அடுத்தது டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமணம். நல்லா பாத்துக்கோங்க, விதவை மறுமணம். சரிங்களா? நிதி திட்டம் 1975. சரிங்களா? விண்ணப்பம் எத்தனை மாசத்துக்குள்ள இருக்கணும்? 6 மாசத்துக்குள்ள இருக்கணும். விண்ணப்பம் எத்தனை மாசத்துக்குள்ள? 6 மாசத்துக்குள்ள இருக்கணும். ஆண் விதவையா இருந்தா 40 வயது, பெண் விதவையா இருந்தா 20 வயது. இது வந்து அந்த பாலிசி நோட்ஸ்ல கொடுத்தது தான். சரிங்களா? சரி, ஆண் வந்து ஆமா கரெக்ட் தான். பாலிசி நோட்ஸ்ல ஏஜ் கொடுத்தது தான், வயது கொடுத்தது தான். இதுல 2 இருக்கு. டிகிரி முடிச்சவங்க, டிகிரி முடிக்காதவங்க. டிகிரி முடிச்சவங்களுக்கு 50,000 ரூபாயும், டிகிரி முடிக்காதவங்க 25,000 கொடுப்பாங்க. 8 கிராம் தங்கம்ன்றது 2 பேருக்கு காமன். 8 கிராம் தங்கம்ன்றது 2 பேருக்கு காமன். எப்படி கொடுப்பாங்கன்னா 30,000 உங்க அக்கௌண்ட்டுக்கு பேங்க் டிரான்ஸ்ஃபர், டிபிடி டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபரா பண்ணிடுவாங்க. 25,000 பேங்க் டிரான்ஸ்ஃபரா பண்ணிடுவாங்க. சரி, 15,000 25,000த்துல 15,000 வந்து டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபரா பண்ணிடுவாங்க. சரிங்களா? பேலன்ஸ் அமௌண்ட் 30,000 போச்சுன்னா 20,000 ஃபர்ஸ்ட் இதுல டிகிரி முடிச்சவங்கல அது வந்து தேசிய சேமிப்பு பத்திரமா கொடுப்பாங்க. 25,000த்துல 10,000 வந்து தேசிய சேமிப்பு பத்திரமா கொடுப்பாங்க. சரிங்களா? இதுதான் டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண நிதி உதவி திட்டம். இதுக்கு கல்வி தகுதிலாம் இல்லை. அடுத்தது 3வது ஈவேரா மணியம்மையார் நினைவு விதவை மகள். நல்லா பாத்துக்கோ, அது விதவை, இது விதவை மகள் திருமண நிதி உதவி திட்டம். இது எந்த வருஷம்? 1982. ஃபர்ஸ்ட் வந்து 68, அடுத்து 75, அடுத்து 82. சரிங்களா? இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகப்படுத்தணும் படிச்சு. இது வந்து எத்தனை நாளுக்கு முன்னாடி அப்ளை பண்ணா? 40 நாளுக்கு கல்யாணம் முன்னாடி 40 நாளுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிடணும். இதுக்கெல்லாம் ஏஜ் எல்லாம் ஒன்றும் ஸ்பெஷலா சொல்லல. இதுக்கு வந்து பட்டம், இதுக்கும் பட்டம் பெறாது, அதே தான். கல்வி தகுதி கிடையாது. சரிங்களா? பட்டம் பெறாது, அதே தான். அடுத்து வந்து 4வது வந்து அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண். சரிங்களா? அப்பா அம்மா இல்லாத ஆதரவற்ற பெண் திருமண நிதியுதவி திட்டம் 1985. இதுவும் 40 நாளுக்கு முன்னாடி அப்ளை பண்ணோம். இதுலயும் பட்டம் பெற்றவர், பட்டம் பெறாதவர். 8 கிராம் 50,000 25,000. கல்வி தகுதி இல்லை. சரிங்களா? 2 ஸ்கீம் தான், 2 தகுதி தான். அடுத்து சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம். இது 5வது திட்டம். 5வது இந்த ஸ்கீம்ல சுயதொழில் வந்து பண்ணணும். சுயதொழில் பண்றதுக்கு மோட்டார் இணைக்கப்பட்ட தையல் இயந்திரங்கள் வந்து வழங்கும் திட்டம் தான் சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம். இந்த 5 திட்டங்கள் தான் வந்து பெண்களுக்கான திட்டங்களா வந்து அதுல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அது மாதிரி தமிழ்நாடு அரசு சேவை இல்லங்கள் வந்து உருவாக்கி இருக்காங்க. அது எந்தெந்த ஊர்ல பாருங்க: செங்கல்பட்டு, சேலம், கடலூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, சிவகங்கை, கிருஷ்ணகிரி 7 இடங்கள்ல. சரிங்களா? சேலம், செங்கல்பட்டு, சேலம், கடலூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, சிவகங்கை, கிருஷ்ணகிரி இதெல்லாம் வந்து என்னது? பெண்களுக்கானதுதான். சரியா? பெண்களுக்கான அரசு இல்லங்கள். இதுல என்னென்ன பண்ணுவாங்க? இப்ப நீங்க ஆதரவற்றவரா போய் அந்த இல்லங்களை சேர்ந்தீங்கன்னா இடம் தருவாங்க, உணவு தருவாங்க, சுகாதாரம் தருவாங்க, சுகாதாரத்துக்கான சேவைகள் எல்லாம் பண்ணுவாங்க. அடுத்து பயிற்சி, நீங்க ஏதாவது படிக்கணும், தையல் கிளாஸ் இந்த மாதிரி படிக்கணும், பயிற்சி
மருத்துவ சுகாதாரம் மருத்துவ ரெண்டும் ஒண்ணுதான். உங்களுக்கு ஜுரம், காய்ச்சல், ஏதாவது சின்ன சின்ன மைனர் ஆப்ரேஷன் இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணும். அடுத்து தொழிற்பயிற்சி ஐடிஐ இல்லைன்னா காஸ்மெட்டிக், தையல் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அடுத்து கணினி பயிற்சி சரிங்களா, டைபிஸ்ட்டு, அப்புறம் கணினி சம்பந்தமான கோர்ஸ் இது இது படிக்கிறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க சரிங்களா. அரசு சேவை இல்லைங்க செங்கல்பட்டு, சேலம், கடலூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, சிவகங்கை, கிருஷ்ணகிரி சரிங்களா. இங்க இருக்கிறவங்கள 12ஆம் வகுப்பு வரை படித்த பெண் குழந்தைகளா இருக்கணும். உயர்கல்வி அது முடிஞ்சிச்சு. இது அடுத்தது, இது தனி. இங்க இது என்னன்னா, அடுத்த பெண் குழந்தைகளே 10ஆம் வகுப்பு வரை படித்த பெண் குழந்தைகள் உயர்கல்வி பயிலறதுக்கு தொழில்சார் கல்வி பயின்றா, அதாவது ப்ரொஃபஷனல் பிஇ, எம்பிபிஎஸ், சிஏ இந்த மாதிரி படிக்கிறதுனா 50,000 ரூபாயும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி பட்டயம் படிக்கிறவங்களா இருந்தா 30,000 தருவாங்க. இதுக்கு ஆண்டு வருமானம் கொடுத்துருப்பாங்க. பெட்ரோல் யாராவது இல்லாம அந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருக்கும் சரிங்களா. இதெல்லாம் அந்த டீட்டெயிலா கொடுக்கல, நமக்கு தேவையும் இல்லை. என்ன கல்வி படிக்கிறதுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்றாங்க அவ்வளவுதான். 50,000 30,000 சரிங்களா. அடுத்து மகளிர் தொழில் கூட்டுறவு சங்கங்கள். இந்த பாலிசி நோட்ல கொடுத்துருக்க முக்கியமானது இன்னொன்னு, மகளிர் தொழில் கூட்டுறவு சங்கங்கள் சரிங்களா. கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், விமன் இண்டஸ்ட்ரியல் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் சரிங்களா. இண்டஸ்ட்ரியல் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். இதுல ஏஜ் என்ன இருக்கணும், 18ல இருந்து 40 வயதுக்குள்ள இருக்கணும். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்கள், ஆதரவற்ற பெண்களா அவங்க தான் உறுப்பினர்களா இருக்கணும். வறுமை கோடு, ஆதரவற்ற பெண்கள் சரிங்களா. பணிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, மெயினா சீருடைகள் தைப்பு, ஸ்கூல்ல யூனிஃபார்ம் தராங்களா அது இல்லாம சத்து மாவு தயாரிக்கிறது இதுல வருது. சத்து மாவு, இணை உணவுன்னு சொல்ற சத்து மாவு தயாரிக்கிற தொழிலும் இதுல வருது சரிங்களா. அது பின்னாடி பார்ப்போம். மொத்தம் எத்தனை தொழில் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு? 125 மகளிர் தொழில் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு. அதுல 2 டைப்பா இருக்கு. ஒண்ணு சமூக நல இயக்குனர் கீழே இருக்கிறது, இன்னொன்னு ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் இயக்குனர் ஐசிடிஎஸ், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் ஐசிடிஎஸ் சொல்றாங்க. அதுக்கு அந்த டைரக்டர் கீழே இருக்கிறது சரிங்களா. சமூக நல இயக்குனர் கீழே 99 மகளிர் தையல் தொழில் கூட்டுறவு சங்கங்களும், ஒரு திருநங்கை தையல் தொழில் கூட்டுறவு சங்கங்களும் இருக்கு. மொத்தம் 100 சரிங்களா. மொத்தம் 100. ஐசிடிஎஸ் கீழே 25 இணை உணவு சத்து மாவு தயாரிக்கும் மகளிர் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு. மொத்தம் 125 மகளிர் தொழில் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு. அடுத்து குறுகிய கால இல்லம் தங்கும் இல்லம் 2016ல யாருக்கு உருவாக்கணும்னா, ஸ்வதார்னு சொல்லப்படும். ஸ்வதார் அந்த குறுகிய கால தங்கும் இல்லம் பேரு ஒன்றிய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஸ்வதார்ன்ற குறுகிய கால தங்கும் இல்லம் 2016ல. ஸோ இப்போ சமூக நலத்துறைக்கான பாதி நோட்ஸ், பாதி இதை நம்ம வீடியோவா கொடுத்துருக்கேன், பார்ட் 1 வீடியோ. அடுத்து பார்ட் 2 வீடியோ நான் கண்டிப்பா போட போறேன். ஸோ எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க லைக்கும் ஷேரும் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. இது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல ஏதாவது தவறுகள் இல்ல சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் மிஸ் ஆயிருந்தா நீங்க ஆட் பண்ணி எழுதிக்கோங்க, கமெண்ட்ஸ்லயும் சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.